ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்னென்னா, இன்குபேட்டர் ரெடி பண்ணும்போது நம்ம இப்போ முட்டைகள், நாட்டுக்கோழி முட்டைகளை நம்ம வந்து அடை வைக்க போகிறோம். தாய்க்கோழி இல்லாமல் இன்குபேட்டரில் நம்ம அடை வைக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா அதுக்கு முதல் தேவைப்படுறது இந்த சென்சார் தேவைப்படும். இந்த சென்சாரு இது வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே அவைலபிள் இருக்குது. நம்ம இதை வாங்கியிருக்கோம். இப்போ இதிலேருந்து இதுதான் சென்சாரு. இதிலேருந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல தான் மாட்டணும் இந்த சென்சாரை. இதில் வந்து இதுதான் அதனுடைய ரூம்போடைய. இப்போ நம்ம இதை போட்டோம்னா இது இந்த ரூமில் இப்போ எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்றதை இந்த பின்னு வந்து காட்டி கொடுத்துரும். இதை வச்சு தான் நம்ம வந்து முட்டைக்கு வந்து அடை வைக்கிறது, எவ்வளோ டெம்பரேச்சர் செட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இப்போ பார்த்தா தெரியும், உங்களுக்கு தெளிவாக தெரியுதான்னு தெரில, K0ன்னு போட்டிருக்காருங்க. K0 K1 இது வந்து டைரெக்டாக வந்து பல்புக்கு கரண்ட்டு கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய லைனு. நான் இன்குபேட்டர் மேனுஃபேக்சர் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ வந்து இந்த போர்டுக்கு உண்டான செட்டிங்ஸை வந்து டெம்பரேச்சர் செட்டிங்ஸை எப்படி செட் பண்ணுறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த K0 K1ன்றது வந்து கரண்ட்டு வந்து அந்த டியூப்புக்கு போகிற மாதிரி, அதாவது முட்டை பல்பு, குண்டு 60 வாட்ஸ் பல்பு நம்ம பயன்படுத்துவோம், அதுக்கு போகிறதுக்கு உண்டான லைனு. இப்போ இங்கே இருக்கு பாருங்க, அந்த 12V அந்த ஜென்டுன்னு போட்டிருக்காருங்க. இந்த கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 12 வோல்டு அடாப்டர் தேவைப்படும். இந்த 12 வோல்டு அடாப்டரை வச்சு தான் நம்ம இதை வந்து ஆன் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த 12 வோல்டு அடாப்டர்லேயும் நம்ம இந்த ஃபேனையுமே கனெக்ஷன் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம இந்த ஃபேனையுமே நம்ம வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம். இந்த இருக்கு பாருங்க, இந்த ஃபேனையுமே வந்து இந்த 12 வோல்டு அடாப்டர் நம்ம எங்கே கனெக்ஷன் கொடுத்துருக்கோமோ அதே இடத்துலையே வந்து நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கிறலாம். சரிங்களா? இப்போ நம்ம இது வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இதை வந்து ப்ளக்கில் நான் மாட்ட போகிறேன். மாட்டிட்டு செட்டிங்ஸ் வந்து என்னென்ன வைக்கணும் அப்படின்றத நம்ம உங்களுக்கு முறையாக சொல்லித்தரேன். அதை பார்த்துக்குங்க. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டெம்பரேச்சர் எப்படி செட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஐடியா கிடைக்கும் நண்பர்களே. இப்போ ப்ளக்கில் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சுவிட்சை போட போகிறோம். சுவிட்சை போட்டாச்சு. இப்போ வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து 32.1ல் இப்போ வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து நம்ம வந்து ஒரு இன்குபேட்டர் தயார் பண்ணுறதுக்கு மினிமம் வந்து 37.5 டெம்பரேச்சர் வந்து நம்ம செட் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து செட் பண்ணக்கூடிய ஒரு அளவாக இருக்கும். இப்போ 37.5 நம்ம செட் பண்ண போகிறோம். அப்போ இதுக்கு கீழே பாருங்கள், செட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். செட்டு ப்ளஸ்ஸு மைனஸு இந்த 3 பட்டன் இருக்கும். இந்த 3 பட்டனை வச்சு தான் நம்ம வந்து இந்த செட்டிங்ஸை சரியாக செய்ய போகிறோம். இது வந்து எப்படி வரும்னா P0, P1, P2, P3, P4, P5, P6ன்னு வரும். அந்த P0வில் வந்து நம்ம வந்து ஹீட்டை கொடுக்கணும். இது வந்து கூலிங் டெம்பரேச்சரையும் நம்ம வந்து இது பார்த்துக்கிற முடியும், ஹீட்டு டெம்பரேச்சரையும் பார்க்க முடியும். இப்போ நம்ம வந்து ஹீட்டு கம்பல்சரி நமக்கு தேவைப்படுது. ஏன்னா முட்டை அடை வைக்கிறது ஹீட்டு தான் தேவைப்படும். அப்போ நம்ம வந்து ஹச் தான் செட் பண்ணணும். வந்து 37.5 நம்ம செட் பண்ணிக்கிறோம் நண்பர்களே. இப்போ செட்டை வந்து நம்ம கொடுக்குறோம். 37.5ல் இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி நான் வந்து இதை வந்து நான் ஏற்கனவே ஒரு தடவை செட் பண்ணி நான் வச்சுருக்கேன். உங்களுக்காக வேண்டி நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்கள், செட்டை லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ரெண்டாவது P0 வந்து ஹச்சில் இருக்குது. இந்த பாருங்கள், P1 PHல் இருக்குது. திரும்ப நம்ம செட் பண்ணுறோம்னா அது செட் ஆயிரும். இப்போ P+ஸை கொடுத்தோம்னா P1ல் வந்து 0.3 நம்ம வந்து கொடுத்து செட் பண்ணிக்கிறோம் நண்பர்களே. ஏற்ற இறக்கமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மைனஸ் பட்டனை வச்சு கழிச்சுக்கிறலாம், கூட்டணும்னா கூட்டிக்கிறலாம். திரும்ப லாங் ப்ரெஸ் பண்ணி ஹச்சில் இருக்குது. இப்போ அதை மைனஸ் ஆக்குறது இங்கே வருங்க. இது இப்போ ஆகணும்னா கூலிங் ஆயிரும். சியில் வந்துருச்சு வருங்க. திரும்ப ப்ளஸ் ஆனால் ஹீட் ஆயிரும். இப்போ ஹீட்டில் தான் நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ P0ல் P1ல் வந்து செட் பண்ணி பார்த்தோம்னா தெரியுது 0.3 வைக்கணும். அடுத்து வந்து இது செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து P2ல் நம்ம வந்து எவ்வளோ வைக்கணுன்றதை பார்ப்போம். P2ல் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் 38 செட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இப்போ ஒருவேளை சப்போஸ் 40 காட்டுதோ 42 காட்டுச்சோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறலாம். திரும்ப நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணுறோம். P1 பார்த்தாச்சு. P2 38 வச்சாச்சு. P3 வந்து சராசரியாக 33ல் இருக்கணும் நண்பர்களே. 33 நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். P4 வந்து எப்பயும் வந்து 0வில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 0வில் இருக்கணும். செட் பண்ணிக்கிற வேண்டியது செட் பட்டனை. இப்போ வந்து P5 பாருங்கள்.
P5 வந்து எப்பயுமே அதுவும் 0வில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நண்பர்களே. P4ம் P5 மட்டும் எப்பயுமே 0வில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து P6 பார்க்க போகிறோம். லாங் ப்ரெஸ் பண்ணி P1 P2 பார்த்தாச்சு, P3 பார்த்தாச்சு, P4 பார்த்தாச்சு, P5 0வில் வைக்க சொல்லிட்டேன். P6 வந்து ஆஃப்னு இருக்க மாதிரி பார்த்துட்டு செட் பட்டனில் கிளிக் பண்ணியிருக்கேன் நண்பர்கள். அவ்வளோதான் நண்பர்களே, செட்டிங்ஸ் முடிஞ்சு. அதாவது சராசரியாக நான் உங்களுக்கு திரும்ப இருந்து ஆர்டராக சொல்கிறேன். ஒரு செட்டிங்ஸ் டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் வந்து வந்து 37.5ன்னு செட் பண்ணிக்கோங்க. அதை காமிச்ச உடனே இரண்டாவது வந்து ஹச்சா சியான்னு கேட்கும். ஹச்சில் வந்து செட் பண்ணிக்கிங்க, ஏன்னா நம்ம வந்து ஹீட்டு தேவைப்படுது. அதுக்கடுத்து வந்து P1 ப்ளஸ்ஸை கொடுத்தீங்கன்னா P1 காட்டும். P1ல் 0.3 கொடுத்துக்கோங்க. P2ல் வந்து 38 கொடுத்துக்கோங்க. P3ல் வந்து 33 கொடுத்துக்கோங்க. P4ம் P5ம் எப்பயும் 0வில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. P6 வந்து ஆஃபில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நண்பர்களே. அவ்வளோதான் இன்குபேட்டருக்கு தேவைப்படக்கூடிய இந்த டெம்பரேச்சர் செட் பண்ணக்கூடிய செட்டிங்ஸ் வந்து இவ்வளோ தான் நண்பர்களே. இந்த இருக்குது செட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து நம்பரை வந்து கூட்டி குறைச்சிக்கிறலாம். நான் வந்து ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கனால நான் ப்ளஸ்ஸு மைனஸ் கொடுக்கும்போது கரெக்டான நம்பரில் இருக்குது. நீங்கள் புதுசாக நீங்கள் வாங்கியிருக்கும் போது நம்பர் கூட குறைச்சிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கழிக்கணும்னா மைனஸ் பண்ணிக்கோங்க, கூட்டணும்னா ப்ளஸ்ஸை கொடுத்து கூட்டிக்கோங்க. எந்த நம்பரை வச்சுட்டிங்களோ வச்சுட்டு செட்டை கொடுத்துட்டிங்கன்னா அது செட் ஆகிக்கிறோம் நண்பர்களே. அவ்வளோதான் சிம்பிளான செட்டிங்ஸு. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த டெம்பரேச்சருடைய வயரை வந்து இந்த இதில் கனெக்ட் பண்ணணும் நண்பர்களே, நல்லா பார்த்துக்குங்க. இதில் கனெக்ட் பண்ணுவோம். டைரக்ட் கரண்ட் வர்றது வந்து இந்த ரெண்டுலேயும் வரும், அதாவது K0லையும் K1லையும் வரும் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம இன்குபேட்டர் வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம். அடுத்த வீடியோவில் வந்து இன்குபேட்டர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அதில் வந்து முட்டை லோட் பண்ணி நம்ம கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் பண்ணுறோம். ஏதை நம்ம போட்டிருக்கோம்னா இந்த வீடியோவில் நம்ம தொடர்ச்சியாக நாட்டுக்கோழி சம்மந்தமான வீடியோக்கள் நிறையா பண்ணிக்கிட்டு வரோம். இப்போ அந்த நாட்டுக்கோழிக்கு ரொம்ப முக்கியம், தாய்க்கோழியில் அடை வைக்க முடியாட்டினா கண்டிப்பாக நம்ம வந்து இன்குபேட்டர் தேவைப்படுது. அதனால் அந்த இன்குபேட்டர் செட்டிங்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்றதை முதல்ல பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இன்குபேட்டர் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது, முறையாக எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்மளுடைய சேனல் வந்து தொடர்ச்சியாக நாட்டுக்கோழி வளர்ப்பு, விவசாயம் சார்ந்த பதிவுகள் நிறையா போட்டுக்கிட்டு வரோம். உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வீடியோ வரச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. தொடர்ச்சியாக இது மாதிரி நல்ல வீடியோக்கள் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.